ரெட் டெட் ரிடெம்ஷன் 2 ஒரு சபிக்கப்பட்ட கதை. ஏன்னா வெறும் முதல் அத்தியாயத்தை மட்டும் பார்த்துட்டு திருப்தி அளிக்கலைன்னு சொல்லி இந்த கதையை கேட்காம விட்டவங்க சில பேர். இப்படி ஒரு கதை இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறவங்க பல பேர். இப்படிப்பட்ட இந்த சாபத்தை உடைச்சு இந்த கதையை உங்களால் முழுசாக கேட்க முடியுமா? இது பெரிய புராணமோ இதிகாசமோ இல்லை. முன்னொரு காலத்தில் பசியும் பஞ்சமும் வாட்டின தருணங்களில் கூட தன்மானத்தையும் வீரத்தையும் விட்டு கொடுக்காம இருந்த ஒரு கௌபாய் கேங்கோட கதை. அந்த கேங்கோட தீவிர விசுவாசியான நம்ம கதாநாயகன் ஆர்தர் மோர்கனோட கதை. சாப்டர் 1 கால்டர். இதை தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த கதை நடக்கிற காலத்தில் சூழல் வாழ்வியல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த கதை நடக்கிறது 1899 19ஆம் நூற்றாண்டு அமெரிக்காவில். யுஎஸ் கவர்மெண்ட் வளர்ந்து வரக்கூடிய காலம் அது. சட்டத்துக்கு எதிராக இருக்க பல கேங்ஸை சுட்டு கொன்று சமூகத்தை சீர்படுத்திட்டு இருந்தாங்க யுஎஸ் கவர்மெண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா பல அவுட்லா கேங்ஸ் அண்ட் கவுபாய்ஸோட அழிவு காலம் ஆரம்பமாச்சு. ஆனாலும் சரியான போலீஸ் சிஸ்டம் அப்பவும் இல்லாமல் தான் இருந்தது. ஷெரீஃப் அப்படின்னு சொல்லப்படுற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்காக கிரிமினலை பிடிச்சி கொடுக்குற பவுண்டி ஹண்டர்ஸ் இருப்பாங்க. இதுதான் அங்கே போலீஸ் சிஸ்டமாகவே இருந்தது. ஆனால் திடீர்னு பல அவுட்லா கேங்ஸ் அழிய காரணம் பிங்கர்டன்ஸ் அப்படின்ற ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சினால தான். அந்த ஏஜென்சி சட்டத்துக்கு எதிராக இருக்க எல்லாரையும் பாரபட்சம் இல்லாமல் கொண்டு குவிச்சாங்க. பல கேங்ஸ் அழிஞ்சுது. ஆனால் 2 கேங் மட்டும் தற்காலிகமாக தப்பிச்சிருந்தாங்க. அதில் ஒரு கேங் நம்ம கதாநாயகன் மெம்பராக இருக்கக்கூடிய வாண்டர்லிண்டா கேங். அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறையும் கொள்கையும் வச்சுட்டு ட்ரெயினையும் பேங்கையும் கொள்ளையடிச்சு வாழ்கிற ஒரு கூட்டம். இன்னொரு கேங் ஓடர்ஸ்கோல் கேங். பொழுதுபோக்குக்காக மக்களை கொள்கிற கருணை இல்லாத ஒரு காட்டு மிராண்டி கூட்டம். இந்த 2 கேங்குக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாக ஆகாது. மேலும் இந்த 2 கேங்கை முடிச்சு கட்டணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு பிங்கர்டன்ஸ் டிடெக்டிவ் ஏஜென்சியும் இருக்காங்க. மொத்தத்தில் இந்த 3 பேரும் பேலன்ஸ்டாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் பண்ணாமல், ஒருத்தர் நேரடியாக ஃபைட் எடுக்காமல். ஒரு வேளை அப்படி எதிர்த்துட்டா
விளைவுகள் படு பயங்கரமா இருக்கும். அப்படி ஒரு சம்பவத்துல இருந்து தான் இந்த சாப்டரே ஆரம்பிக்குது. பிளாக் வாட்டர் அப்படின்ற ஒரு பெரிய ஏரிக்கிட்ட கொள்ளையடிக்க நம்ம வாண்டர்லேண்டா கேங் போக, அங்க எதிர்பாராத விதமா பிங்கர்டன்ஸ் டிடெக்டிவ்ஸும் எதிர் கேங்கான ஆர்டர் ஸ்கோலும் தாக்குறாங்க. எல்லாருக்கும் பயங்கரமான காயம். வாண்டர்லேண்டா கேங்ஸ் கொள்ளையடிச்ச பணம் போயிடுச்சு, பல உயிர்களும் போயிடுச்சு. மிச்சம் இருக்க கேங் மெம்பர்ஸாவது உயிர் தப்பணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்க தப்பிச்சு போகிறாங்க. ஒரு பனி பிரதேசத்தில் மாட்டிக்கிறாங்க. அவங்க நடந்து போகிற வழியிலேயே ஒரு சில மெம்பர்ஸ் அநியாயமாக இறந்தும் போயிடுறாங்க. பசியும் பயங்கரமாக இருக்குது. அப்படி நடந்து போயிட்டுருக்க இருப்பிடம் எங்கேயாச்சும் இருக்கான்னு தேட போயிருந்த நம்ம கதாநாயகன் ஆர்த்தர் திரும்பி வராரு. ஒரு இடம் மாட்டிருக்கு, அங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லி கேங் லீடரான டச்சு கிட்ட சொல்கிறாரு. அங்கே அவங்க போய் ஓய்வெடுக்க தயாராகிறாங்க. லீடரான டச் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்கிறாரு, ஊக்கமளிக்கிறாரு. கஷ்டமான தருணம் தான், நம்ம நண்பர்களை இழந்து தவிக்கிறோம் தான், ஆனால் யாரும் மன உறுதியை விட்டுறாதீங்க. இழந்த உயிர்களுக்கு பதிலாக என் உயிரை கொடுக்க கூட நான் தயார், ஆனால் அது முடியாதே. நம்ம இதை விட கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், இதையும் பார்த்துக்கலாம். இந்த இருப்பிடத்தை ஒரு கேம்பாக மாற்றுவோம், அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க. நானும் ஆர்த்தரும் ஃபுட்டும் சப்ளைஸும் எங்கேயாச்சும் இருக்கான்னு தேடிட்டு வரோம் அப்படின்னு லீடரான டச் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இப்போ லீடர் டச்சும் நம்ம ஹீரோ ஆர்த்தரும் பனியில் போக ஏற்கனவே சப்ளைஸ் தேடி போன கேங் மெம்பர்ஸான மைக்கா அண்ட் ஜான், இவங்க 2 பேரும் எங்கே போயிருப்பாங்க, அவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தூரத்தில் ஒரு குதிரையில் ஒரு உருவம் அவங்கள நோக்கி வருது, பிரகாசமான ஒரு லேம்போட. ஆர்த்தரும் டச்சும் உஷாரானாங்க. அந்த ஆசாமி கிட்ட வந்ததும் தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது அது வேற யாரும் இல்லை, சப்ளைஸை தேடி போன 2 பேரில் ஒருத்தர் தான் அது, கேங் மெம்பர் மைக்கா. ஸோ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த மைக்கா சொல்கிறாரு, கிட்ட ஒரு வீடு பார்த்தேன், அந்த வீட்டில் ஆளுங்க சத்தம்லாம் கேட்குது, அங்கே நம்ம ஃபுட் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. 3 பேரும் போகிறாங்க. அங்கே லீடர் டச் முதல்ல கதவை தட்டி உள்ளே இருந்தவங்க கிட்ட பேசுகிறாரு. பக்கத்துலேயே ஒரு ஷெட்டில் நம்ம ஆர்த்தரும் மைக்காவும் ஒளிஞ்சிருந்தாங்க. ஆனால் அங்கே அவங்க எதிர்பார்க்காத ஒன்று இருந்துச்சு, மைக்கா கிட்ட ஒரு பணம். ஆர்த்தரும் மைக்காவும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அதை விட ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்கு காத்திருந்தது. என்னென்னா, அந்த வீட்டுக்குள்ளே இருந்த ஆளுங்க வேற யாரும் இல்லை, அவங்க எதிர்கேங்கான ஓர்டர் ஸ்கோல்ஸை சேர்ந்த சிலர் தான். இதை உணர்ந்ததும் ஆர்த்தர், டச், மைக்கா 3 பேரும் வெறி பிடிச்ச மாதிரி அவங்கள சுட்டு கொள்கிறாங்க. பிளாக் வாட்டர் லேக்கில் இறந்த உயிர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பயங்கர ஷூட் அவுட் நடந்துச்சு. அந்த சில ஓர்டர் ஸ்கோல் கேங் மெம்பர்ஸும் இறந்துட்டாங்க. அப்புறமா அங்கே இருந்த ஒரு குதிரையை எடுத்துக்கிறாரு. அப்போ திடீர்னு அங்கே இருந்து வீட்டுக்குள்ளே ஒரு கூச்சல் சத்தம் கேட்குது. ஆர்த்தருக்கும் லீடர் டச்சுக்கும் ஒரு பெண்ணோட அலறல். அவங்க ஓடி போய் பார்க்க வீட்டுக்குள்ளே மைக்காவை பார்த்து ஒரு பெண் பயந்து அலறிக்கிட்டு இருந்தாங்க, கையில் கத்தியோட. ஆர்த்தரும் டச்சும் அவங்கள சாந்தப்படுத்தி கையில் இருந்த கத்தியை மெதுவாக வாங்குறாங்க. மேலும் உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் தரோம், எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு தயங்கினாங்க. அப்போ ஆர்த்தர் சொல்கிறாரு, நாங்கள் கெட்டவங்க தான், ஆனால் இப்போ வந்தாங்களே ஓர்டர் ஸ்கால்வியன், நாங்கள் அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த பெண் அவங்களோட வர சம்மதிக்கிறாங்க. அப்போது அந்த வீட்டில் பற்றின ஒரு சின்ன தீனால் வீடே பற்றி எரிஞ்சுது. அந்த பெண் யார் என்னன்னு நம்ம டச் விசாரிக்க அவங்க சொல்கிறாங்க, என் பேர் சாடி ஆட்லர். அந்த ஓர்டர் ஸ்கால் கேங் என் கணவனை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி வருந்துறாங்க. பயம் இருந்தாலும் சாடி கண்ணில் தன்னோட கணவனை கொன்னவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு கண்ணில் ஒரு தீ ஜுவாலை எரிஞ்சுது. அது பின்னாடி எரிஞ்ச நெருப்பை விட பிரகாசமாக இருந்துச்சு. சீக்கிரமாகவே அவங்க 4 பேரும் கேங்கோட புது கேம்புக்கு போகிறாங்க. சாடியையும் அவங்களில் ஒருத்தங்களாகவே பார்த்துக்கிறாங்க, அடைக்கலமும் தராங்க. அதுக்கு அடுத்த நாள் விடிஞ்சதும் அந்த கேங்கில் இருக்க இன்னொரு பெண்ணான அபெக்கெயில் நம்ம ஆர்த்தர் கிட்ட வந்து, என் கணவர் இன்னும் திரும்பி வரல, பல நாளாச்சு அவர் போய், நீங்கள் என்னென்னு பாருங்கன்னு கேட்குறாங்க. அதாவது ஃபுட்டை தேடி மைக்கா ஒரு பக்கம் போனார், இப்போ வந்துட்டார். ஆனால் இன்னொரு பக்கம் போன ஜான் இன்னும் வரலை. அபெக்கெயிலோட கணவர் தான் ஜான். ஆர்த்தருக்கு ஜானை பற்றி பேசினதோ ஏதோ ஒரு காரணத்தினால கோபம் வருது. ஆனால் இன்னொரு கேங் மெம்பரான ஹாவியர், பரவாயில்ல நம்ம ஜான் தானே, நம்மளுக்கு ஒன்றுனா அவன் வந்திருப்பான்லன்னு சொல்லி ஆர்த்தரை வற்புறுத்தி ஜானை தேடுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ரொம்ப நேரம் பனிப்பயணம் நடக்குது. அப்போது ஆர்த்தர் ஹாவியர் கிட்ட அந்த பிளாக் வாட்டரில் என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்க, ஹாவியர் சொல்கிறாரு, நீ இல்லாமல் போயிட்ட ஆர்த்தர், ரத்த ஆற ஓடிச்சு, எல்லா பக்கத்துலேயும் செத்து முடிஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பேசிகிட்டே தேட கொஞ்ச நேரத்தில் ஜானோட குதிரையை கண்டுபிடிக்கிறாங்க. அது பயங்கர காயம் உடைஞ்சு செத்து கிடந்துச்சு. பக்கத்தில் ஜானும் ஒளிஞ்சிருந்தாரு, பல காயங்களோட நடக்க முடியாமல். அவர் அப்போ சொல்லி தான் தெரிய வருது, அங்கே ஓனாய்ங்க நிறைய இருக்கு, அதனால தான் ஜானுக்கு காயமாச்சு அப்படின்றது. குதிரையும் செத்து போனதுக்கு காரணம் ஓனாய்ங்க தான். இதை கேட்ட ஹாவியர் அண்ட் ஆர்த்தர் பயந்து போகிறாங்க.
ஜானை குதிரையில் ஏற்றிக்கிட்டு கேம்புக்கு திரும்பி பயணம் செஞ்சாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமா திடீர்னு ஒரு ஓநாய் கூட்டமே அவங்களுக்கு எதிராக வந்துச்சு. ஒருவேளை ஒரு ஓநாய் கிட்ட மாட்டினா கூட மரணம் நிச்சயம்தான். அப்படிப்பட்ட பலம் மிகுந்த ஓநாய்ங்க தான் அந்த பிரதேசத்தில் இருக்குங்க. அதுங்க கிட்ட ஆர்த்தர் தன்னோட ஷார்ட் கன் எடுத்து சரமாரியாக சுட்டு தள்ளுறாரு. ஒரு வழியாக தப்பிச்சு கேம்புக்கும் அவங்க 3 பேரும் வந்து சேர்றாங்க. ஜான்கான காயத்துக்கு மருந்து போட ஆரம்பித்தாங்க கேங் மெம்பர்ஸ். ஜான் மனைவியான அபகேலும் ஆர்த்தருக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஆர்த்தர் கிட்ட அவங்க கேங்கோட குக்கான பியர்சன் பேசுறாரு. கேங் மெம்பர்ஸ்க்கு சமைக்க மாமிசம் இல்லை அப்படின்னு வருந்துறாரு. அப்போ ஆர்த்தர் சார்ல்ஸ் அப்படின்ற ஒரு கேங் மெம்பரை கூப்பிட்டு நம்ம மான வேட்டையாடலான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. சார்ல்ஸ் ஒரு நல்ல ஹண்டர், தனி ஆளாவே பல விலங்குகளை வேட்டையாடுவாரு. ஆனா பிளாக் வாட்டர்ல நடந்த அந்த சம்பவத்துல கையில பயங்கர அடிபட்டுருச்சு. சார்ல்ஸும் வேட்டையாடுற நுணுக்கங்களை சொல்லி தராரு ஆர்த்தருக்கு. 2 மான வேட்டையாடுறாங்க. திரும்பி வர சமயத்தில் தூரத்தில் ஒரு பயங்கரமான கரடி ஒன்றையும் பார்க்குறாங்க. சார்ல்ஸ் ஆர்த்தர் கிட்ட எச்சரிக்கை கொடுக்குறாரு, அந்த கரடி கிட்ட ஜாகிரதையாக இருக்க சொல்லி. மேலும் புல்லட் பட்டா கூட சாகாத அளவுக்கு திடமான தோள்கள் இருக்கும், ஸோ வேட்டையாடவும் முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அவங்க கேம்புக்கு போகிறாங்க. வேட்டையாடின மாமிசத்தை நம்ம குக் பியர்சன் சமைச்சு கேங் எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்புறம் மதிய நேரத்தில் கேங் மெம்பர்ஸ் சிலருக்குள்ள வாக்குவாதம் ஏற்படுது. அப்போது அங்கே கேங் லீடர் டச் வராரு. வந்துட்டு நீங்கள் அடிக்க வேண்டியது ஓடர் ஸ்கால் கேங்க, அதை விட்டுட்டு நீங்களே உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறீங்களேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. மேலும் ட்ரெயின் கொள்ளை அவனுங்க நடத்த போகிறாங்களாம், ஆனால் நாம் அதை நடக்க விடக்கூடாது. அவங்க மறைவிடத்துக்கு போய் இப்போ அவனுங்களை அடித்து அவங்க கொள்ளை அடிக்கிற பிளானை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு டச். இதை கேட்ட ஆர்த்தர், ஆனால் நாம் இப்போ இருக்க நிலமையில சண்டை தேவையா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டச், என்னை எதிர்த்து பேசாத ஆர்த்தர், இந்த ட்ரெயின் ஹைஜாக் பண்ணாதான் நம்ம கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்டால் நம்ம கேங் அந்த ஹைஜாக் பிளானை திருட ஓடர் ஸ்கால் மறைவிடத்துக்கு போகிறாங்க. போகிற வழியில் டச் சொல்கிறாரு, இந்த கேங் பிரச்சனைலாம் எங்கேருந்து ஆரம்பித்தது தெரியுமா? அந்த ஓடர் ஸ்கால் கேங் தலைவன் கோம் ஓடர் ஸ்கால் சின்ன வயசில் என் லவர் ஆனபெல்ல கொன்னுட்டான், மனசாட்சியே இல்லாமல். அதுக்கு பதிலுக்கு பதில் பழிக்கு பழி அவ சகோதரனையே கொண்டுட்டானே, விட்டுருவேனா? அன்னைக்கு தொடங்கின இந்த பிரச்சனை இன்னைக்கு பிளாக் வாட்டர் மசாக்கரில் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கு ஆர்த்தர், நாம் இப்போவும் பழி வாங்க தான் போகிறோம், இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. ரிவெஞ்ச் மிஷன் ஏன் நினைக்கிற ஆர்த்தர், நம்ம உயிர் பிழைக்க இது தேவை, நம்ம வாழ்க்கையே அப்படிதான், இதெல்லாம் நீ கண்டுக்காத அப்படின்னு லீடர் டச் சொல்கிறாரு. அப்புறமா ஓடர் ஸ்கால் மறைவிடத்துக்கு இவங்க எல்லாரும் போகிறாங்க. அந்த கேங்கோட லீடர் தப்பிச்சு குதிரையில் ஓடிட்டான். ஆனால் நம்ம கேங் பசங்க எல்லாரையும் பயங்கரமாக சுட்டு கொண்டுட்டு அங்கே இருந்த அந்த ட்ரெயின் ஹைஜாக் பிளானையும் வெடி மருந்துகளையும் எடுத்துட்டு கேம்புக்கு திரும்பி போக ஆரம்பித்தாங்க. லீடர் டச்சுக்கு செம்ம ஹாப்பி. ஓடர் ஸ்காலையே ஓட விட்டோம், நாம் எப்பவும் ஒரு படி மேலே தான் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார். ஆனால் ஆர்த்தருக்கு உள்ள ஒரு பயம் இருந்துச்சு, எல்லா நாளும் இப்படியே ஒன்றும் இருந்துடாதே அப்படின்னு. அப்போது திடீர்னு தூரத்தில் ஒரு ஓடர் ஸ்கால் மெம்பரை டச் பார்த்துடுறாரு. ஆர்த்தர், அவனை உயிரோடு கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்த்தரும் படுவேகமாக குதிரையில் போய் அந்த எதிர் கேங் மெம்பரை பிடிச்சு கயிறுலையே கட்டி கேம்புக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த ஓடர் ஸ்கால் மெம்பர் பேர் கிரண் அப்படின்னு நம்ம கேங் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆர்த்தரை டச் பயங்கரமாக பாராட்டிட்டு அந்த கிரணை மரத்தில் கட்டி வைக்க சொல்கிறாரு. எத்தனை நாள் ஆனாலும் சரி இவனுக்கு சாப்பாடோ தண்ணியோ கொடுக்காதீங்க, இவன் ஓடர் ஸ்கால் கேங்கை பற்றி ஏதாச்சும் உண்மையை சொல்லட்டும், அப்புறம் கட்டாவுத்து சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கிரண், எனக்கும் ஓடர் ஸ்காலை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம கேங் அதை காதிலேயே வாங்கலை. 2 நாட்கள் இப்படியே போகுது. நம்ம கேங்கோட ட்ரெயின் ஹைஜாக் மிஷன் பிளானை பக்காவாக படித்து புரிஞ்சுக்கிட்டாங்க. கொள்ளை அடிக்கவும் கிளம்புனாங்க. தண்டவாளத்தில் ஒரு வெடிபொருளை வச்சு வெடிக்க வச்சு ட்ரெயினை நிறுத்தி கொள்ளை அடிக்கிறது தான் ஓவரால் பிளான். அதுக்காக எல்லாரும் முகத்தை மறைச்சிட்டு பில் அப்படின்ற கேங் மெம்பரை அனுப்பி எக்ஸ்ப்ளோசிவ் ஒன்றை செட் பண்ண வச்சாங்க. அவரும் செட் பண்ணிட்டாரு. எதிர்பார்த்தபடி ட்ரெயினும் வந்துச்சு. ஆனால் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஏதோ காரணத்தினால வெடிக்கலை, ட்ரெயினும் போயிடுது. டச்சுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கேங் மெம்பர்ஸ் கிட்ட அந்த ட்ரெயினை விட்டுறாதீங்க, போய் எப்படியாவது பிடிக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆர்த்தரும் கேங் மெம்பர்ஸும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பிளான் பிக்கு ஷிஃப்ட் ஆகி ட்ரெயின் மேலேயே போய் குதிக்கிறாங்க. ஆர்த்தரும் ட்ரெயின் மேலேயே ஓடி என்ஜினுக்கு போய் ட்ரெயினை நிறுத்திட்டாரு ஒரு வழியாக. அந்த ட்ரெயின் ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் இல்லை, ஒரு ப்ரைவேட் ராயல் ட்ரெயின். அதில் கார்ட்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அந்த கார்ட்ஸை நம்ம கேங் மெம்பர்ஸ் சுட்டு தள்ளுறாங்க. அதில் ஒரு கார்ட் சொல்கிறான், நீங்கள் ஆழம் தெரியாமல் காலை விடுறீங்க, இது யார் ட்ரெயின்னு தெரிஞ்சால் இதை செய்ய மாட்டீங்க,
இனி இந்த ட்ரெயினோட ஓனர் உங்களை என்ன பண்ண போகிறான்னு பாருங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறான். ஆனால் நம்ம கேங் இதெல்லாம் பெருசாக கண்டுக்கல. ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் டோரை வெடிக்க வச்சு உள்ளே இருந்த பாண்ட் டாக்குமெண்ட்ஸை திருடுறாங்க பிளான் போட்டபடி. அந்த பாண்ட் டாக்குமெண்ட் ரொம்ப விலை மதிப்பானது. எந்த அளவுக்குன்னா அது மூலமாக கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம கேங் வாழ்வாதாரமே மாறும். பழைய ஃபார்முக்கு மறுபடியும் வந்துடுவாங்க. ஸோ இப்போ இந்த ஹெய்ஸ்ட்டை ஒரு பெரிய முயற்சிக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. பாண்ட் பேப்பரையும் விற்று பணமாக்கிட்டாங்க. சந்தோஷமாக கேம்புக்கும் திரும்பினாங்க. நாளைக்கு நாம் எல்லாரும் இந்த நரகத்தை விட்டு கிளம்ப போகிறோம். இந்த பனி பிரதேசத்தில் இருந்து இனி கஷ்டப்பட வேணாம். பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து தயார் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாரு நம்ம லீடர் டச் மற்ற எல்லா கேங் மெம்பர்ஸ் கிட்டையும். அடுத்த நாள் எல்லாரும் 2-3 குதிரை வண்டியில் அந்த இடத்த விட்டு புறப்படுறாங்க. எல்லா மெம்பர்ஸும் பல நாள் குளிருக்கு அப்புறம் ஒரு இதமான வெப்பநிலையை உணர்றாங்க. மண் வாசனையை உணர்றாங்க. பல நாள் துன்பத்துக்கு அப்புறம் இப்போ வாண்டர்லேண்டா கேங் மெம்பர்ஸுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஹார்ஸ் ஓவர்லாக் அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க புது கேம்ப் போடலான்னு முடிவு பண்ணாங்க. முதல் அத்தியாயம் இதோட முடியுது. ஸோ அந்த கால்டர் அப்படின்ற குளிர் பிரதேசத்தை விட்டு பயணம் பண்ணி வந்துட்டாங்க. ஒரு பெரிய ட்ரெயின் திருட்டை செஞ்சு பணமும் சம்பாரிச்சிட்டாங்க. இனி இவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ்வாங்கன்னு நினச்சிங்கன்னா அந்த எண்ணத்தை விட்டுருங்க. ஏன்னா இந்த கதையில் நம்ம கேங் இருக்கிறதுலையே சந்தோஷமாக இருந்த சாப்டர் இதுதான். இனி அவங்களுக்கு கிளைமேட்னாலேயோ இயற்கைனாலேயோ பெருசாக எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் பிரச்சனை வரும் வேற ரூபத்தில். சட்டத்தோட பிடியிலிருந்து, வன்மத்தின் மூலமாக, இதெல்லாத்த விட கொடுமையான ஒன்றான துரோகத்தின் மூலமாக. எதிர்காலத்தின் கண்ணாவை மடியிலே ஏந்திக் கொண்டு ஜீவனதி வேறேதும் நிலையில்லை என்ற ஊழ்வழியிலே மனது உடைந்து போகிறதே ஜீவனதி. மலை தடுத்தோ வனம் கீழ்